வணக்கம். என் பேர் செல்வி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் 5 தலைமுறையாக ஒரு புஞ்ச நிலம் வச்சுருந்தேன். 5 தலைமுறையாக வச்சுருந்தோம். 2001 எங்கள் அப்பா காலமாயிட்டார். 2025 வருஷமாக நாங்கள் அந்த இது பீம் கட்டல. பீம் கட்டினா பயிர் வச்சாதான் பீம் கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் பயிர் வைக்கிறதுனால என்னால் மாற்றுத்திறனால என்னால் முடியாததுனால பீம் கட்டலை. சரி, நான் அங்கே இருக்கிறவங்களாம் வீடு கட்டி கழிவுநீர் விட்டு கழிவுநீர் விட்டுருந்தாங்க. நான் போய் கேட்டதுக்கு உங்ககிட்ட அத்தாச்சி இருந்தால் எடுத்துன்னு சொன்னாங்க. நான் கம்முன்னு விட்டுட்டேன். இப்போ காவா கட்டுறேன்னு சொல்லிட்டு காவா கட்டல. முதல்ல அந்த இருக்கிற 25 சென்ட் நிலத்தை ஒரு அம்மையார் நிலம் போட்டு கல் நட்டு போயிட்டாங்க. கல் நட்டு போயிட்டு முதல்ல நான் போய் கேட்டேன். அந்த மேடம் போய் கேட்டேன், மேடம் இந்த மாதிரி இது என் இடம் மேடம். அதுவும் இடம் இல்லை, இது எங்கள் இடம், அதனால நான் கல் நட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சரி, நான் கம்முன்னு ஆட்டோவுக்கு 200 செலவு பண்ணி போகிறதுக்கு 200, வரத்துக்கு 200 செலவு பண்ணின்னு ஒரு மாற்றுத்திறனாளி போனேன். இது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, நான் கேட்டு வந்த மறுநாளே பள்ளம் நோண்டி காவாய் எடுத்து தடுப்பு சோறு கட்டிட்டாங்க. தடுப்பு சோறு கட்டுறாங்க. அது கேட்டதுக்கு, நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுங்கம்மா. நான் சார் ஆட்சியாளர்கிட்ட 7/7 அன்னைக்கு மனு கொடுத்தேன். என்னைக்கு கொடுத்தேன்? 7/7/2005 மனு கொடுத்தேன். இது வரைக்கும் ஒரு ஃபோனோ ஒரு இதுவோ கிடையாது. என்ன, மாற்றுத்திறனாளி மனு கொடுத்தா அதை எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் அது இது வரைக்கும் ஒரு இதுவே இல்லை. அதனால் அந்த மனு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் நீர்வளத்துறையில் போய் சொன்னேன். இதுமாதிரி நான் மனு கொடுத்துருக்கேன் சார், நீங்கள் வேலை நிப்பாட்டுங்க. நீங்கள் மனு கொடுத்துருந்தா வேலை நிப்பாட்ட முடியாது. அங்கே இது சப் கலெக்டர் என்கிட்ட பேசட்டோமா, நான் அப்போ நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இது வரைக்கும் அவங்க எடுக்கல. கட்டியும் முடிச்சுட்டாங்க. கட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, யாராருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் யாராருக்கு என்னமோ அவங்கவுங்க கவர்மெண்ட் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு இடத்துல நான் போய் கேட்குறேன், இது மாதிரி ஏமா அந்த இடத்த இது பண்ணிக்கிறேன்னு கேட்டால், நாங்கள் கவர்மெண்ட் காசு எனக்கு கொடுத்துட்டாங்க, காசு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டா கவர்மெண்ட் எனக்கு எடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் செய்யாரில் எந்த ஆக்கிரமிப்பையும் எடுக்கலை. செய்யாரில் எந்த ஆக்கிரமிப்பும் எடுக்கல. ஆனால் எந்த மாற்றுத்திறனாளின்றதுனால ஏன் ஆக்கிரமிப்பு மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இந்த ஆஃபீஸ்க்கோ எந்த ஆஃபீஸ்க்கோ திரும்ப முடியாதுல்ல. அதனால எந்த மட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்து கல்லை நட்டு தடுப்பு சோறு போட்டாங்க. போட்டுட்டு இப்போ நான் சப் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறேன், நகராட்சிக்கு மனு கொடுத்துருக்குறேன், வட்டாட்சியருக்கு மனு கொடுத்துருக்குறேன், அப்புறம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியாளருக்கு மனு கொடுத்துருக்குறேன், அப்புறம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் எந்த 17/7 அன்னைக்கு நான் பதிவு தபால் எல்லாருமே என்னால் போக முடியாதுன்னு பதிவு தபால் போட்டேன். இது வரைக்கும் யாரும் எனக்கு மனுக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அம்மா, நீங்கள் புறம்போக்கு அனுபவிக்கிறீங்களாம்மான்னு கேட்குறாரு. புறம்போக்கு நான் அனுபவிச்சிருந்தா தானே, வீடு கட்டியிருந்தா தானே. வீடும் கட்டலை, எதுவுமே கட்டலையே, காலி இடம் தானே போட்டுக்கேன். என்கிட்ட பணம் இல்லாதனால புறம்போக்கு கட்ட முடியல. அவங்கவுங்க வீடு கட்டிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க. சத்திரம் கட்டிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க. பெரிய பெரிய பில்டிங் கட்டிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க. எந்த ஒண்ணுமே இல்லை. அதனால போய் எடுத்துட்டாங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு கிடையாது. யாருமே இல்லாம நான் இப்ப நெருக்கடியா நின்னுங்கிறேன், நடுத்தருல நின்னுங்கிறேன். இப்போ அந்த இடத்த எடுத்துட்டு அவங்கவுங்க என்ன அலக்கடிக்கிறாங்க பாருங்க. அங்கங்க போய் அங்கங்க மனு கொடுத்துட்டு வந்தா, நீ புறம்போக்கு அனுபவிக்கிற, அத்தை அனுபவிக்கிற, நான் அனுபவிச்சாதான் அனுபவிக்கவே இல்லையே. இன்னைக்கு காலையில தாசில்தார் போனா, நீ புறம்போக்கு அனுபவிக்கிறியம்மான்னு கேட்குறேன். அனுபவிச்சிருந்தா கூட பரவாயில்ல, வீடு கட்டியிருந்தா பரவாயில்ல. சரி, வீடு கட்டாம இருக்கிறதுனால தான் எடுத்துட்டீங்க. இதுவே ஒரு 5 வீடு கட்டி வச்சிருந்தேன்னா நீங்க எடுத்துருப்பீங்களா? எனக்கு அந்த பண வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தானே எடுத்தேன். இது வரைக்கும் எனக்கு யாரும் எந்த இதுவுமே பண்ணல. யாருக்கிட்ட போய் கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு இதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ரொம்ப மன வருஷத்துக்கு கிடைக்கிறாங்க. தயவு செஞ்சு இது யாருக்குன்னா ஷேர் பண்ணி இது கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்கு இது ஷேர் பண்ண தரணும் எனக்கு தெரியல. நான் எவ்வளவு தூரம் அலையணுமோ அலைஞ்சிட்டேன், என்னால முடியல. அதனால எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி இது யாருக்கு அனுப்பணுமோ அனுப்புங்க சார். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.